வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் STK4191 STK4141 பிசிபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிசிபியில் STK4231 ஐசியை மாட்டி இதில் ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே. இப்போ ஃபஸ்ட்டு STK4231 ஐசியை பொறுத்தளவுக்கு மொத்தம் 22 பின்னு இருக்கும். ஆனால் STK4191 4141 இது பூரா பார்த்திங்கன்னா 18 பின்னு தான் இருக்கும். இப்போ நீங்கள் இப்படியே நீங்கள் இதில் கனெக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த பக்கம் ஒரு 2 கால், ரைட் சைடு 2 காலும், லெஃப்ட் சைடு 2 காலையும் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் இங்கிட்ட 2 பின்னு இங்கிட்ட 2 பின்னு கட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து மொத்தம் 18 பின்னு தான் இருக்கும். அந்த 18 பின்னு அப்படியே நீங்கள் STK4191 பிசிபியில் நீங்கள் அப்படியே சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு பின்னையும் இந்த லாஸ்ட்டு பின்னையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் அந்த ஐசி அங்கிட்டு அசி அப்படி நின்றுக்கிறோம். இப்போ வந்து மற்ற பின்னை வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு காலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக பற்ற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹீட்ஸிங்க் பிளேட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஹீட்ஸிங்க்கு காம்பவுண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஐசி மேலே நடுவில் அப்ளை பண்ணால் போதும். அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். தின்னர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பனியன் கிளாத்து அல்லது காட்டன் துணி இருந்தால் வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த நம்ம பேஸ்ட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து 24/024 ட்ரான்ஸ்ஃபார்மரை கனெக்ஷன் பண்ணி முதல் ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம 24/024 ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த பவர் சப்ளை கொடுத்து டியூவல் பவர் சப்ளை ஆக்கி நம்ம இப்போ ஆடியோ செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு -V கொடுக்குறேன்.
அடுத்து கிரவுண்டு கொடுக்குறேன். அடுத்து ப்ளஸ் வோல்ட்டு கொடுக்குறேன். இப்போச்சு அடுத்து இதுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கலாம். கிரவுண்டு கொடுக்குறேன். அடுத்து ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறேன். ஸ்பீக்கர் ப்ளஸ் அவுட்டு. அதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கரோட கிரவுண்டு கொடுக்குறேன். அந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ் எடுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பிசி நம்ம போட்டுக்கலாம். ஸ்பீக்கருக்கு அவுட்புட்டுக்கு பிசி ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து 3 amps ஸ்பீஸ் போட்டுறேன். அதே மாதிரி ஆடியோ சிக்னல் செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு லைன் கொடுக்குறேன், இன்புட் லைனு. அதே மாதிரி ரைட் சைடு இன்புட் லைனை கொடுக்குறேன். இப்போ எல்லா லைனும் கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து இந்த ESP பிளேயரை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. அதுலேருந்து அந்த வயரை எடுத்து வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ அது ப்ளே ஆகுது. இப்போ இது ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வால்யூம் கண்ட்ரோல் எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக வந்து ESPயில் வால்யூமை குறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ இங்கே உங்களுக்கு கொடுத்து செக் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண படிக்கிறது பார்த்தீங்களா? இப்போ ஆடியோ இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன், ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி 4191 பிசிபியில் STK4231 ஐசியை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.